அவையார் திராவிடமா படிக்க வச்சுன்னு கேக்குறாங்க. அவையார் படிச்சாங்க, உங்க ஆயா படிச்சாங்களான்னு திருப்பி கேக்குறேன். இவனுங்க திராவிடமா படிக்க வச்சுட்டு அண்ணா படிக்க வச்சாரா, கலைஞர் படிக்க வச்சாரா, வள்ளுவரன் கேக்குறேன். இவங்க யாரும் காமராஜர் வள்ளுவரை படிக்க வச்சாரு, காமராஜர் அவையார் படிக்க வச்சாருன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாதிய கண்ணோட்டம் சார்ந்து காமராஜருக்கு பின்னால் ஒரு பெரும்பான்மை சாதி இருக்கிறதுனால அவரை பகச்சிக்க வேண்டியது ஒரு பயம். அண்ணாவையோ கலைஞரையோ பெரியாரையும் திட்டுவதனால பெரும்பான்மை சாதி இல்லைங்கிறதுனால ஒரு முற்போக்கு வாசம் கிடைக்குங்கிற இந்த நாடக தன்மை விளையாட்டு. ஆனா நான் சொல்றேன், வள்ளுவரையும் ஔவையாரையும் காமராஜர் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு, அண்ணா தான் படிக்க வச்சாரு, கலைஞர் தான் படிக்க. திருவள்ளுவரை காமராஜர் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. ஏன்னா அண்ணா கலைஞர் காமராஜர் பெரியார் நம்மளை படிக்க வைக்கலன்னா நம்ம வள்ளுவரை படிச்சிருக்க முடியாதுல்ல. அவையார் நம்ம படிச்சிருக்க முடியாது இல்ல. அடைய கூமுட்ட உண்மை அதான்டா. அவையாரையும் திருவள்ளுவரையும் படிக்க வச்சது காமராஜரும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தான். இவங்க எல்லாம் நாங்க படிச்சிருக்க முடியாது. சிவமரியாதை இருக்கணும். அவருக்கு சிவமரியாதை கிடையாது. தெரியுமா அவருக்கு? அவருக்கு சுயமரியாதை கிடையாதுங்க. கட்சி ஐயாருலாம் தெரியும். அவருக்கு சூர் சுயமரியாதை அந்த மாதிரி இது சொல்ற பொது வாழ்க்கைக்கு வரவனுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாது. பேசுறதே சுயமரியாதை இருக்குதான். நம்மள மான மரியாதை திட்டுவான், செருப்பாட்டு அதெல்லாம் வாங்கணும். மக்களுக்கு சுயமரியாதைக்கு பேசும்போது உன் சுயமரியாதை பாதிக்கப்படும். தன் சுயமரியாதை அடகு வைத்து தன் சுயமரியாதை இழந்து மக்கள் சுயமரியாதைக்கு எவன் பாடுபடுறானோ அவன் தான் தலைவன். அப்படி பாடுபட்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர். ஆயிரத்தி 1952 திருவான்மியூர்ல தான் ராஜாஜி குளக்கல்வி திட்டத்துக்கான சுழிய போடுறாரு. அங்க சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசும்போது எல்லாரும் படிச்சு வேலைக்கு போயிட்டா யாரு மற்ற வேலையை பார்க்கற? நீங்க சொல்றாங்க இல்ல, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யார் பாடி மேய்க்கிறது வரணும் சொல்றான்ல. இவன் புதுசு இல்லை, அதெல்லாம் அவங்க சொன்னது. இன்னைக்கு பேசுற எல்லா கருத்தும் மோடியில இருந்து திராவிட எதிர்ப்பு பேசுற பாஜக சங்கியில இருந்து தமிழ் தேசிய சங்கி வரைக்கும் பேசுறாங்க இல்ல, எல்லாம் அன்னைக்கு பேசுறது தான். அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பாஜக கார ராமனை ஒத்துக்கிட்டாதான் நீ இந்துங்கிறான். இந்த தமிழ் தேசிய சங்கி என்ன சொல்றான், முருகனை ஒத்துக்கிட்டாதான் நீ தமிழங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப எல்லாம் நீ பிரிச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பழைய செய்திகள். சங்கிகளின் பார்ப்பனிய மேன்மையை வலியுறுத்துகிற மறைமுகமான விஷயங்கள், பல விஷயங்கள் பேசுறாங்க. ராஜாஜி அன்னைக்கு அதை பேசுறார். அப்போ குலக்கல்வி திட்டத்தை அறிவிக்கிறார். மாறுபட்ட கல்வி திட்டத்தை பேர் வைக்கிறார். பெரியார் கொந்தளிக்கிறார். கொந்தளிச்சு போராட்டம், எங்கும் கடுமையான போராட்டம். கத்தி வைக்கிற விஷயத்த ஆத்தூர்ல ஐயாவுக்கு தெரியும். ஆத்தூர்ல தான் முதல்ல சொல்றாரு இல்லைங்களா. அது அப்பதான் சொல்றாரு குலக்கல்வி திட்ட போராட்டம் சார் தான் கட்சிக்காரங்க கத்தி வச்சிங்கன்னு சொல்றாரு. அதற்கு பிற்பாடு அந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க தீவிரமா கொண்டு போறாங்க. 12 பேர் கட்சிக்காரங்க செத்து போறாங்க. 12 உயிர் குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டத்துக்காக திராவிட கழகத்தை சேர்ந்த 12 உயிர்கள் பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பேர் தடியடியால் கை கால் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளவு கொடூரமான வன்முறைகளை ராஜாஜி அரசு பண்ணுது. மிக போராட்டத்தை நடத்துறாரு. ராஜாஜி அரசு அடுத்தடுத்து பெரியார் அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவிச்சுட்டு கடைசியில் என்ன பண்றாரு, குலக்கல்வி எதிர்ப்பு போராட்ட குழு ஒண்ணு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு திருச்சியிலிருந்து வந்தாங்கல்ல, அது மாதிரி நாகப்பட்டினத்து ஒரு குழு கிளம்பி வருது, சென்னை நோக்கி வருதுன்னு. அது கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. பெரியார் பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரு நாள் அறிவிக்கிறார். என்னென்னமோ சொல்லிட்டு சொல்றாரு, ராஜாஜி கூட அறிய மாட்டார் போல இருக்கு. குலக்கல்வி திட்டம் எல்லாம் தந்தீங்க, மாறுபட்ட கல்வி நீ புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதுதான் அது மாறுபட்ட கல்வி திட்டம்ங்கிறது வருது. அப்போ அந்த பையன் செய்யணும், அப்படியே வா. நீங்க அந்த முறையில வாரிசு பையன் வேலை பள்ளிக்கூடத்துக்கே போகாத சமூகத்துல அப்ப வேலையை பார்த்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கே போகலான்னு சொன்னா எல்லாரும் விரும்புவாங்கல்ல. பரவாயில்லையே, நமக்கு உதவியா இருக்கும், அதுவா இருக்கா, மரியாதையா இருக்கும்னு. மரியாதையா இருக்கும்னா என்ன, அப்பா நகை கடை வச்சிருக்காரு, மரியாதையா இருக்கும். பொற்கொள்ளரா இருக்காரு, நகை செய்யறா, மரியாதையா இருக்கும். அப்ப வணிகர் செட்டியார் கடை வச்சிருக்காரு, வணிகர் பையன் வேலை பார்ப்பா, பள்ளிக்கூடத்துக்கு வர மரியாதையா இருக்கும். அப்போ வரையாடுறாரு, பணம் வரையாடுறாரு, பையன் என்ன பண்ணுவான்? அப்போ பின்ன இருக்கிறார், பையன் என்ன பண்ணுவான்? அப்பா சவரம் பண்றாரு, பையன் என்ன பண்ணுவான்? அப்பா மீன் பிடிக்க போறார், பையன் என்ன பண்ணான்? அந்த வேலையை தான் பார்க்கணும். அப்போ ஆதிக்கமா இருக்கிற வணிகத்தில் ஓங்கி இருக்கிற சாதியில் பெரும்பான்மையா இருக்கிறவங்களுக்கு அது குலத்தொழில் வசதியானதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. குலத்தொழில் இழிவானதாக இருக்கிற சமூகத்தில் மீண்டும் படிக்கக்கூடாதுன்னு தலித் மக்களை, மிக பின்தங்கிய மக்களை கொண்டு போய் முடிச்சு போடுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கும் அதை புரிந்த ஒரே தலைவராக பெரியார் தான் இருந்தார். தொடர்ந்து போராட்டம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணாரு, போராட்டம்லாம் எனக்கு லாய்க்கப்படாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான் இல்ல. என்ன பண்ணாரு, பெட்ரோலும் தீப்பெட்டியும் வாங்கி வச்சுக்கீங்க, நான் என்னைக்கு சொல்றேன்னு அகர்காத்துல கொடுத்து கொடுத்துங்க. சொன்னதுக்கு பிற்பாடுதான் ராஜாஜி என்ன பண்ணாரு, ஆட்சி விட்டு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒரே வாந்தி பேதி வருது, போயிட்டாரு. ஆட்சி விட்டே போயிட்டாரு. இது நல்லா தெரிஞ்சுங்க. நாகப்பட்டினத்துல கிளம்பின குலக்கல்வி எதிர்ப்பு போராட்ட அணி அங்க இருந்து நடந்து சென்னைக்கு வரதுக்குள்ள ராஜாஜி ஆட்சி விட்டு போயிட்டாரு. ஆட்சி முடிஞ்சு போச்சு. இந்த குலக்கல்வி திட்ட போராட்டத்துல இவ்வளவு மோசமான அதுல பிறகு மிக சிறந்த நன்மை நமக்கு நடந்திருக்கு. குலக்கல்வினா ராஜாஜி கொண்டு வந்த
குலக்கல்வியினால் தமிழர்களுக்கு ஒரு மிக சிறப்பான நன்மை நடந்தது. என்னன்னு சொல்ல முடியுமா? காமராஜர் என்கிற ஒரு மகத்தான தலைவரை பெற்றெடுத்ததே குலக்கல்வி தான். குலக்கல்வி திட்டம் ஒண்ணு இல்லைன்னா நம்ம காமராஜர் கிடைச்சிருக்க மாட்டார். அப்ப என்ன பண்றாரு? ராஜாஜி வீழ்த்தியாச்சு. இப்ப சொல்றாங்க காமராஜர் என்ன இவங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து திராவிடமா படிக்க வச்சது என்ன, திராவிடமா படிக்க வச்சது வள்ளுவரை எங்க திராவிடமா படிக்க வச்சது, ஔவையார் திராவிடமா படிக்க வச்சுன்னு கேக்குறாங்கல்ல. வள்ளுவர் ஔவையார் படிச்சாங்க, உங்க ஆயா படிச்சாங்களான்னு திருப்பி திருப்பி கேட்கிறேன். அதை விட்டுருங்க, பல வருஷமா கேட்டு அதை விட்டுருங்க. இவனுங்க திராவிடமா படிக்க வச்சது அண்ணா படிக்க வச்சாரா, கலைஞர் படிக்க வச்சாரா, வள்ளுவர்னு கேட்கிற இவங்க யாரும் காமராஜர் படிக்க வச்சான்னு கேட்க மாட்டாங்க. நல்லா தெரியுது இல்ல? காமராஜரா ஔவையாரை படிக்க வச்சாரு, காமராஜரா வந்து வள்ளுவரை படிக்க வச்சாரு ஏன் கேட்கறது இல்ல? காமராஜர் படிக்க வச்சாரு நம்மள நம்ம சொல்றோம், அண்ணா சொன்ன மாதிரி காமராஜரையும் சொல்றோம். அவன் காமராஜரை சொல்லும் போது மட்டும் இவங்க கேள்வி கேட்கறது. அவன் கேட்கலாம்ல, காமராஜரா வள்ளுவரை படிக்க வச்சாரு, காமராஜரா ஔவையாரை படிக்க வச்சாருன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாதிய கண்ணோட்டம் சார்ந்திருக்கு. காமராஜருக்கு பின்னால் ஒரு பெரும்பான்மை சாதி இருக்கிறதுனால அவர்களை பகச்சிக்க வேண்டியிருக்கிறதுக்கு ஒரு பயம். அண்ணாவையோ கலைஞரையோ பெரியாரையோ திட்டுவதனால பெரும்பான்மை சாதி இல்லைங்கிறதுனால ஒரு முற்போக்கு வாசம் கிடைக்குங்கிற இந்த நாடகத்தான் பெரிய விளையாட்டு. ஆனா நான் சொல்றேன், வள்ளுவரையும் ஔவையாரையும் காமராஜர் தான் படிக்க வச்சார், பெரியார் தான் படிக்க வச்சார், அண்ணா தான் படிக்க வச்சார், கலைஞர் தான் படிக்க வச்சார். திருவள்ளுவரை காமராஜர் தான் படிக்க வச்சாரு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. ஏன்னா அண்ணா கலைஞர் காமராஜர் பெரியார் நம்மளை படிக்க வைக்கலன்னா நம்ம வள்ளுவரை படிச்சிருக்க முடியாதுல்ல. அதான் லாஜிக்கு. ஔவையார் நம்ம படிச்சிருக்க முடியாது இல்ல. அடைய கூமுட்ட உண்மை அதான்டா, ஔவையாரையும் திருவள்ளுவரையும் படிக்க வச்சது காமராஜரும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தான். இவங்க இல்லைன்னா நாங்க படிச்சிருக்க முடியாது. அதைத்தான் நாங்க திரும்ப சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்றோம். இப்போ காமராஜரை உருவாக்குறதுல பெரியார் தான் 100% ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வேலை பார்த்தார். ஆட்சியை விட்டு நீக்கியாச்சு. நீக்கிறதுக்கு பிற்பாடு அடுத்தது யார் கொண்டு வருது? காங்கிரஸ்ல பெரியார் வந்து எல்லாம் தெரிஞ்சுங்க, சுயமரியாதைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். சுயமரியாதை இருக்கணும்னாரு. அவருக்கு சுயமரியாதை கிடையாது தெரியுமா? அவருக்கு சுயமரியாதை கிடையாதுங்க. கட்சி ஐயாருலாம் தெரியும். அவருக்கு சூர் சொன்ன சுயமரியாதை அந்த மாதிரி இது சொல்லுவார். பொது வாழ்க்கைக்கு வரவனுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாது. பேசுறதே சுயமரியாதை பத்தான். நம்மள மான மரியாதை திட்டுவான், செருப்பால் எடுப்பா, அதெல்லாம் வாங்கணும். மக்களுக்கு சுயமரியாதைக்கு பேசும்போது உன் சுயமரியாதை பாதிக்கப்படும். தன் சுயமரியாதை அடகு வைத்து தன் சுயமரியாதையை இழந்து மக்கள் சுயமரியாதைக்கு எவன் பாடுபடுறானோ அவன் தான் தலைவன். அப்படி பாடுபட்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் ஒருவர். கட்சியில வரும்போதே சொல்லுவாரு, நீ கட்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் சொல்றதுதான் கேட்கணும். உனக்கு சொந்த கருத்து சொந்தக்காரங்க கருத்து எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யணும். உனக்குன்னு சொந்த அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடாது. நீ மக்கள் சேவை செய்து வந்தவன்னு சொல்ற ஜனநாயகம் பத்தி பேசுவார், எல்லாம் பேசுறாரு. இது அந்த ராணுவ அந்த அந்த சர்வாதிகார போக்கு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் போகும் கம்யூனிஸ்ட். அதுதான் கொண்டு போகும். ரஷ்யாவுக்கு கூட போகும்போது அதெல்லாம் பார்த்தாரு. கூட ராமநாதன் ஒருத்தர் கூட்டு போனாரு. அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் ரஷ்யாவில் ரொம்ப நாள் இருந்துட்டார். இந்த ராமநாதன் கொஞ்சம் படிச்சவருங்கிறதுனால இங்க எப்படி ஸ்டாலின் எதிர்ப்போக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்சியத்தின் பிறகு எஸ் சி ராஜேந்திர மார்க்சி இவங்கெல்லாம் அது மாதிரி ஒரு ஆள் தான் இந்த ராமநாதன். அவர் என்ன பண்றாரு, ஸ்டாலின் எதிர்ப்பு கோஷ்டியா இருக்க ட்ராட்ஸ்கி போன்ற ஆட்களுக்கு அதோட தொடர்பு வைப்பதற்கு முயற்சி பண்ணது அரசுக்கு தெரிஞ்ச உடனே பெரியார் செய்து உருவட்டம் சாய். காமராஜரை உருவாக்குறதுல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க, யாரை கொண்டு வர்றதுன்னு பாக்குறாரு. பார்க்கும்போது காங்கிரஸ் ஒழிச்சு கட்டணும் வந்த பெரியார் காமராஜருக்காக காங்கிரஸ் ஆதரிக்கிறார். அப்போ கடலூர்ல ஒரு மீட்டிங்ல இருக்காரு பெரியார். கடலூர்ல மீட்டிங்ல இருக்கும்போது வரதராஜன் நாயுடு இப்ப காங்கிரஸ்ல இருக்காரு. அவர் பார்ப்பதற்கு ஏற்பாடு சொல்லி கூட்ட ஏற்பாடு பண்ணவங்க ஒரு அனுமதி வாங்கிட்டு நான் அவசரமா போகிட்டு எனக்கு ஒரு கார் ஏற்பாடு பண்றாரு பெரியார். எந்த கூட்டத்தையும் நான் இது வரைக்கும் பேசாம போனதில்லை, ஆனா நான் முக்கிய வேலையா போகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்பாசிடர் கார் கொடுங்கன்னு சொல்லி கார்ல வரதராஜன் நாயுடு வீட்டுக்கு போறாரு. வரதராஜன் நாயுடு வீட்டுல வரதராஜன் நாயுடு, பெரியார், காமராஜர், அப்ப காங்கிரஸ் தலைவரா இருக்காரு காமராஜர். இவங்க 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணலாம்? ரகசிய சந்திப்பு. அடுத்தது யாரை கொண்டாடலாம் நடக்குது. ஆளாருக்கு இவர் சொன்னா, வரதராஜன் நாயுடு ஒருத்தர் சொல்றாரு, காமராஜர் ஒருத்தர் சொல்றாரு, ஆளாருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரியார் சட்டுன்னு சொன்னாராம், ஏன் நீங்க ஆயிடுங்களா முதலமைச்சர்? காமராஜர் நானா, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இதுவும் கிடையாதுன்னா நீங்க ஆகுங்க, பெரிய அனுபவமா அதெல்லாம் சரியா வரும்னு சொன்ன உடனே வரதராஜன் நாயுடு கொண்டாடுறாரு. ஆக நல்லா தெரிஞ்சீங்க, பெரியார் தெலுங்கு, நாயுடு, கன்னடர்லாம் சொல்றாங்க. வரதராஜன் நாயுடு நீ சொல்ற பெரியார் நாய்க்கு இருந்தாலும் கூட 2 பேரும் சேர்ந்து வரதராஜன் நாயுடு முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லல. அவர்கள் பச்சை தமிழர் காமராஜரை தான் வரலாறு அவர் சொன்ன ஒத்துக்கவே இல்லை. அவர் காமராஜர் அவர் கட்டாயப்படுத்தி பெரியார் நீங்க ஆகுங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் ஆகுறாங்க. நம்ம ஊர்ல இருந்து நாகப்பட்டினத்துல வருது இல்ல குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், இந்த ஆட்சி போயிடுச்சு, முதலமைச்சர் மாறியாச்சு. நேரம் மாறதுக்கு அப்புறம் புது முதலமைச்சர் காமராஜர் போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே காமராஜர் அன்போடு அவளை வரவேற்று உபசரிக்கிறார்.
முதலமைச்சருக்கு ஒரு போராட்டம் தொடங்கி முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் வந்து பார்த்து அவர் காபி டீ காஃபிலாம் கொடுத்து அப்புறம் நீங்க வந்த காரியத்தை சிறப்பா பண்ணி அவங்க போராட்டத்துல நிறைவேற்றிட்டார். குளக்கல்வி திட்டத்தை அகற்றி விட்டார். அதுல இன்னொரு சிறப்பு காமராஜர் பண்ணதுல முக்கியமானது, அதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணி பண்றதுங்க. சினிமாவை எடுத்தோன்னு வச்சுக்கீங்க, சும்மா ஃபயரா இருக்கும் அந்த சீன்லாம். அது பெரியார் அதை போட்டு குளக்கல்வி திட்டத்தை போராட்டத்தை மட்டும் ஒரு படமா எடுத்து சீன் பண்ணணும்னு வச்சுங்களேன், பிரமாதமா இருக்கும். என்ன பண்றாரு ராஜாஜி, என்ன பண்றாரு குளக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து சி சுப்பிரமணியத்தை வச்சு தான் நடைமுறைப்படுத்துறாரு. சீன் அப்படிங்கிறது கிளம்பி போது எல்லாம் வந்து நம்ம ஆளுங்க கிளைமேக்ஸ் இங்க வந்து சேரும்போது முதலமைச்சர் காணோம், வேற முதலமைச்சர் இருக்காரு, இவர்கிட்ட குறை கொடுக்குறாங்க. இப்போ சி சுப்பிரமணியம் அதே கல்வி அமைச்சர் காமராஜர்கிட்ட. இப்ப என்ன பண்றாரு தலைவர் காமராஜர், அதே சி சுப்பிரமணியத்தை வச்சுதான் குலக்கல்வி திட்டத்தை கேன்சல் பண்றாரு. இதெல்லாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த சம்பவம் இல்ல. இந்த சி சுப்பிரமணிய குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரோ அந்த சுப்பிரமணியத்தை வச்சு அதை கேன்சல் பண்ணாருங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுக்கு பிற்பாடு தேர்தல், குடியாத்த தேர்தல், எலெக்ஷன் ஜெயிக்கணும்ல. இந்த ராஜாஜிக்கு காமராஜருக்கு முக்கிய விஷயம் இருக்கு. ராஜாஜி 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, பல தேர்தலை சந்திச்சிருக்காருல்ல. ஒரு தேர்தலில் கூட ஒரு நின்றது கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தேர்தல் கூட நின்றது கிடையாதுங்க. எல்லாமே நியமனம், எல்லாமே நியமனம். 2வது முதலமைச்சர் ஆனது மேலவை உறுப்பினர் நியமனம். அது மக்களை சந்தித்து ஒரு முறை கூட ஒரு ஓட்டு கூட அவர் எலெக்ஷன்ல வாங்கினது கிடையாது, நின்னதே கிடையாது. காமராஜரும் அப்படியே நியமனம் வருவார். அவர் நல்லா இருந்தாரு, நான் மக்களை சந்திச்சு தான் வருவார் காமராஜர். வாங்க எலெக்ஷன் இடைத்தேர்தல், குடியாத்த இடைத்தேர்தல் வந்து நில்லுங்க. இடைத்தேர்தல் அங்க எனக்கு ஓட்டு கிடைக்குமா, நில்லுங்க நான் பாத்துக்கிறேன். பெரியார் குடியாத்தத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. குடியாத்தத்துல அங்க காங்கிரஸ் பெரிய செல்வாக்கு கிடையாது. அந்த ஊர்ல காமராஜர் சார்ந்த சமூகமும் அங்க கிடையாது. அப்போ அன்னைக்கு வந்து காமராஜர் சார்ந்த நாடார் ஓட்டு ஒரு 10 ஓட்டு கூட குடியாத்துல கிடையாது. அங்கதான் நிற்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். பெரியார் இறங்கி வேலை பார்க்கிறார். வேலை பார்த்து மிக கடுமையாக வேலை பார்த்து என்ன பண்றாரு, காமராஜருக்காக போய் ஆதரவு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரும் வாபஸ் வாங்க சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிடுறாரு, அவங்களை கம்யூனிஸ்ட் கட்சி வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாங்க. மற்றவெல்லாம் பேசி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அதுல இன்னொரு சிறப்பு, அன்னைக்கு அண்ணாவுக்கும் திமுகவுக்கும் திகாவுக்கும் பயங்கரமான சண்டை போகுது. இதெல்லாம் வரலாற்று ரொம்ப முக்கியமானதுங்க. எலெக்ஷன்ல அவங்களும் பங்கெடுக்கலாம், முக்கியமான தேர்தல், அவங்க இடைத்தேர்தல் திமுகவுக்கு அண்ணா தலைமையில. ஆனா குலக்கல்வி திட்டத்தை ராஜாஜி ஒழிச்சாச்சு, பெரியாரு காமராஜர் கொண்டாந்தாச்சு. இப்ப அண்ணா ரோல் என்ன, அது ரொம்ப முக்கியம். அண்ணா எவ்வளவு நேர்மையாளர்ங்கிறதுக்கு சொல்றேன். பெரியார் கிட்ட இருந்து போயிட்டாரு, ஆனா சம்பவம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை வீழ்த்தியாச்சு. அடுத்து மீண்டும் தமிழர்களுக்கு மோசமான ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது, நம்ம வந்துடலாம்னு அண்ணா நினைக்கலாம். இடைத்தேர்தல் நம்ம உள்ள போயிட்டோம்னா அதான் பண்ணலாமா நினைக்கலாம். அந்த ரோல் இருக்குல்ல அண்ணா, அதுதான் அண்ணாவோட சிறப்பு. என்ன பண்றாரு அண்ணா, பெரியாருக்கு அண்ணா கிட்ட ஆதரவு கேட்கல, காமராஜருக்கு அண்ணா கிட்ட ஆதரவு கேட்கல. காமராஜருக்கு எதிராக கட்சி திமுக, காங்கிரஸுக்கு எதிராக. அண்ணா என்ன பண்றாரு, அன்னைக்கு அண்ணாவும் பெருந்தலைவர் காமராஜரைத்தான் இடைத்தேர்தல் ஆதரிச்சு திமுக போட்டியிடாது அறிவிக்கிறார். அதை விட முக்கியம் என்ன சொல்றாரு தெரியுங்களா அண்ணா, உணாலா மணாலா குலக்குழந்தே சென்றுவா குடியாத்தம் வென்றுவா கோட்டைக்கு அப்படின்னு அறிவித்து திமுக காரர்கள் பெரியார் எல்லாம் சேர்ந்துதான் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பட வச்சு என்ன பண்றாங்க, கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதுக்கு முன்னால தன்னோட சாதி ஓட்டு ஒரு ஓட்டு கூட இல்லாத இடத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் பின்னாளில் என்ன பண்றார், தன் சாதி ஓட்டு பெரும்பான்மை அந்த விருதுநகர்ல தோத்து போறார். இது அரசியல் மாற்றம். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா, காங்கிரஸோட தமிழ் விரோத போக்கு. அதில் காங்கிரஸில் காமராஜர் இருந்ததனால் வீழ்த்தப்பட்டாருங்கிறது வரலாற்று ரொம்ப முக்கியமானது.